நஞ்சு இது எல்லாத்தையும் குணமாக்கக்கூடியது. இதே மாதிரி தான் வெட்டி வேர். வெட்டி வேரை வந்து நம்ம இலைகளை வந்து யூஸ் பண்ணலாம், உடல் குளிர்ச்சிக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதே வெட்டி வேரை வந்து மருந்தாக்கி உடல்ல வந்து உச்சூடு அதிகமானால் உஷ்ணத்தால் ஏற்படுற வெள்ளைப்படுதல்லேருந்து எல்லா பிரச்சனைகளையும் குணமாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வெட்டி வேருக்கு இருக்குது. இந்த வெட்டி வேரை முறைப்படி யூஸ் பண்ணி சித்த மருத்துவர்கள் வந்து அதை ஒரு மருந்தாக்கி நமக்கு கொடுக்கும் போது அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு மூலிகை செடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூலிகையோட இலை வந்து சிறிதளவு நம்ம நோயை வந்து முதல் ஸ்டேஜில் குணமாக்கும். ஆனால் வேர் வந்து அதை வந்து கடைசி ஸ்டேஜ் இருந்தாலும் சரி, கிரானிக் டிசீஸ்ன்னு சொல்கிற நாட்பட்ட நோய்களையும் குணமாக்கக்கூடிய வல்லது இந்த வேர். இந்த ஒவ்வொரு வேரையும் எடுத்து, செடி வகையில் ஒவ்வொரு வேரையும் எடுத்து சித்தர்கள் வந்து இந்த நோய் கப நோய் எதாக இருந்தாலும் சரி, இந்த சிட்ராமுட்டி வேரும் சரி, செந்தட்டி வேரும் சரி, இந்த வேரோட குணத்தை அறிஞ்சு சித்தர்கள் முறையாக இதை எப்படி மருந்தாக மாற்றணுங்கிற சூட்சுமத்தை சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த சூட்சுமத்தை